எங்க தாத்தா வந்து 1935ல வந்து டிராமா கம்பெனி வச்சிருந்தாரு. அது இல்லாம ஊமை படங்கள் நடிச்சிருக்கேன். நான் சாதாரணமா எடை போட்டேன். ஸோ அது ஒரு பெரிய கடல். அது வந்து எனக்கு நிறைய ஒரு லேர்னிங் எடுத்து நிறைய எண்ணம் வரும். ரொம்ப என்ன சொல்றது, விட்டுட்டு போயிடலான்ற மைண்ட் செட்லாம் நிறைய வரும். அந்த டைம்ல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், சரிங்களா? 2 கால் உடையிற அளவுக்கு நான் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படியாவது மேல வரணும். ஸோ அதுல கிடைக்காத விஷயம் இது வந்து லைஃப்ன்றது. சினிமாக்காரங்களுக்கு எல்லா வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லா அசிங்கமும் நடக்கும். உங்களை எல்லா கேவலமும் படுத்துவாங்க. ஒரு கட்டத்தை உச்சத்துக்கு போயிடுங்க. எக்ஸாம்பிள் நெல்சன் சார் ஒரு படம் தப்புவான், அதனால பிசினஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பணத்தை போடும். ஓகே, இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம டைம் தான். என்னோட போட்டோஸும் வச்சுட்டு சிரிப்பாங்க, எங்க இப்படி நடிச்சு காட்டுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு புரியாது. ஸோ நம்மளை வச்சு என்கரேஜ் பண்றாங்க, அவங்க காலையில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல தான் உங்களை வச்சிருப்பாங்க. நான் ஒரு ஆக்டரா இருந்து இப்ப ராவணக்கோட்டுன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அனுபவம்னா இரண்டாம் உலகம் படம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிச்சு. ஃபர்ஸ்ட் சினிமான என்னன்னு தெரியாத காலகட்டம். வந்து லாஸ்ட் ஒரு 3 to 3.5 years நிறைய ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திருக்கோம். நிறைய ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கோம். நாங்க நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நிறைய பேருக்கு சில எஜுகேஷன் தேவைப்படுதுன்னு நாங்க நினைச்சோம். அதை கொடுக்கறதுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்ண இனிஷியேட்டிவ் தான் எஸ்எஃப்எஸ் லேர்னிங். இது மூலியமா நம்ம நிறைய நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம க்ரோ ஆனோம்னா, நம்ம ஒருத்தர் பண்ண தப்பையே இன்னொருத்தர் திருப்பி பண்ணாம புதுசா தப்பு பண்ணுவோம், இன்னும் நிறைய கத்துப்போம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ தப்பு பண்ணாத மனுஷரே கிடையாது. ஸோ நம்ம நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கத்துக்கிட்டு இன்னும் பெட்டரா இருக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுதான் எஸ்எஃப்எஸ் லேர்னிங்கோட அப்ஜெக்டிவ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சஞ்சய் சரவணன். சஞ்சய் சரவணன் வந்து ஒரு லாஸ்ட் 12.5 years ஆக்டர், டைரக்டர், சீரியல் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பல ரோல்ல வந்து அவர் இருந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா கௌரவம், பூலோகம், மீகா மேன், கவன், இரும்புத்திரை, கழகத் தலைவன், ராவண கூட்டம் மெயினா இந்த மாதிரி பல படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் சரவணன் மீனாட்சி அண்ட் அவளும் நானும் சீரியல்லையும் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபுல் லைவ் அவரை பத்தி தான் இருக்க போகுது அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இருக்க போகுது. ஸோ வெல்கம் சஞ்சய் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் லாட். எனக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. எஸ் ப்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் 12 years ஜேர்னின்னு நினைக்கிறேன். 12.5 years ஆஃப் ஜேர்னி 2010ல இருந்து இப்போ வரைக்கும். ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க வந்து பியாண்ட் அன் ஆக்டர், டைரக்டர் தாண்டி உங்களை பத்தி, உங்களுக்கு ஏன் இந்த ஆஸ்பிரேஷன் வந்துச்சு, இதை பத்திலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா வந்து இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு அத்லெட்டா இருந்து ஒரு அத்லெட் மூலமா ஏர்ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி போகணுன்ற ஒரு ட்ரீம்ல தான் இருந்தேன். பட் என்னோட சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் 2 காலுமே லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா என்னால ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால எனக்கு வந்து ஒரு குறுகிய வட்டத்துல வாழ பிடிக்காது. ஸோ ஒரு குறுகிய வட்டத்துல அப்பலேருந்தே என்னை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க எனக்கு பிடிக்காது. ஏதோ ஒன்று பெருசா பண்ணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ எங்க தாத்தா வந்து 1935ல வந்து டிராமா கம்பெனி வச்சிருந்தாரு. அது இல்லாம ஊமை படங்கள் நடிச்சிருக்காரு. பக்த துருவன், சத்யவான் சாவித்திரி, அந்த மாதிரி அந்த காலத்துல ஊமை படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட டிராமா கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்க வீட்டுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, நிறைய இந்த விஷயங்கள்லாம் இருக்கப்ப எங்க அப்பாட்ட அவரை பத்தி கேட்க எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப புதிரா இருந்தது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே கிடைச்சு நம்ம ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு விளையாடுறாங்க. அவர் வந்து அந்த காலத்துல வந்து டிராமாவை ஏற்படுத்தி அங்க இருந்து சினிமாவுக்கு வந்துருக்கிறது, ஜெமினி பிக்சர்ஸ் எல்லாம் வரும்போது பெரிய விஷயம். ஸோ அதுல சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அப்போ வந்து மேகசின் இதெல்லாம் நான் வச்சிருக்காங்க வீட்டுல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நம்ம அடுத்த டார்கெட் அதுதான்டா, சரி ஓகே, நம்ம அவர் எந்த அளவுக்கு சாதிச்சு வந்தாரோ அதுக்கு மேல நம்ம ஒரு படி வரணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வெறும் ஒரு 50,000 காசு எடுத்துட்டு சினிமாக்குள்ள வந்தேன். ஆனா சினிமாவை நான் சாதாரணமா எடை போட்டேன். ஸோ அது ஒரு பெரிய கடல். அது வந்து எனக்கு நிறைய ஒரு லேர்னிங் எடுத்து கொடுத்துச்சு. இந்த 12 வருஷத்துல அந்த லேர்னிங்லாம் இப்படிதான் கத்துக்கிட்டேன். எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியாது. ஆக்சுவலா உங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு ஆக்டர்னு நீங்க சொன்ன விஷயத்தை கேள்விப்படுறப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் விஷ்ணு விஷாலோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட்டரா இருந்து he also went through the same journey இல்லையா? So ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஆனா வாட் கெப்ட் கோயிங் 12 years வந்து நிறைய பேர் வந்து நடுவுல வந்து ஒரு 2 yearsக்கு அப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நிறைய இடத்துல. உங்களுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கும். வாட் கெப்ட் யூ கோயிங்? இல்ல நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. நிறைய எண்ணம் வரும். ரொம்ப என்ன சொல்றது,
விட்டுட்டு போயிடலான்ற மைண்ட் செட்ல நிறைய வரும். அந்த டைம்ல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். நான் பட்ட அனுபவங்கள்ல நான் ஒரு இதுல ரொம்ப முடிவா இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த விஷயத்துல இருந்து எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் உங்களுக்கு தெரியல, 2 கால் உடையிற அளவுக்கு நான் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படியாவது மேல வரணும்ட்டு. ஸோ அதுல கிடைக்காத விஷயம் இது வந்து லைஃப்ன்றதை தாண்டி அடுத்து அதுலதான் பண்ண முடியலன்னா இதுல பண்ணணும்ன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு கோலா எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணியே ஆகணும், இந்த டார்கெட்டை ரீச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால என்ன தடங்கள் வரலாம், அசிங்கம் வரலாம், துக்கம் வரலாம், சோகம் வரலாம், எது வேணா வரலாம், அதை தாண்டி தான் வரணுன்ற மைண்ட் செட். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஆஸ் ஆக்டர்ஸ் டைரக்டர் யாரா இருந்தாலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து ஆக்டர்ஸா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் கிடைக்கிற விஷயம் வந்து புகழுக்கு நிறைய புகழும் கிடைக்கும், கஷ்டமும் இருக்கும். அதை தாண்டி வரவன் தான் ஆக்டர் டைரக்டர். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா ஆக்டர் டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலா பிளஸ்ட். இந்த விஷயங்கள்லாம் கடந்து வருவீங்க. கடந்து வரப்போ உங்களுக்கு புகழோட உச்சிக்கும் போகும், கீழே வரணும். இந்த லேர்னிங் வந்து இங்க மட்டும் தான் கத்துக்கணும். வெளி உலகத்துல எனக்கு என்னன்னு தெரியல, பட் இந்த லேர்னிங் வந்து இங்க கிடைக்கும். இந்த லேர்னிங் கிடைக்கிறப்போ கஷ்டம் வரப்போ நீ எந்திரிச்சு நடக்க தெரியணும், புகழ் வரப்போ உன்னை தாழ்த்திக்கவும் தெரியணும். ஸோ இதுதான், தன்னை உயர்த்திக்கவும் கூடாது, தன்னை தாழ்த்திக்கவும் கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஐ திங்க் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது தெரியணும்னு நினைக்கிறேன். சம் பாயிண்ட் ஏதாச்சும் ஒரு கரியர் எடுத்தா கூட நமக்கு சின்ன சக்சஸ் சொல்றாங்க சினிமாக்காரங்க அதுன்ட்டு. சினிமாக்காரங்களுக்கு எல்லா வெக்கமான சூடு சொரணை எல்லா அசிங்கமும் நடக்கும், உங்களை எல்லா கேவலமும் படுத்துவாங்க. ஒரு கட்டத்து உச்சத்துக்கு போயிடுங்க. எக்ஸாம்பிள் நெல்சன் சார் ஒரு படம் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு ஒரு இதுல வந்து அவர் நடக்கிற ஒரு விஷயமே வந்து அந்த ஒரு ஒரு வீடியோ தான். அந்த வீடியோ எவ்வளவு வைரல் ஆச்சு பாருங்க, அவ்வளவுதான் மதிப்பு. ஸோ உங்களுக்கு சினிமால மட்டும்தான் இப்படியும் கிடைக்கும் அப்படியும் கிடைக்கும். ஸோ ஆனா ரெண்டையுமே வாழ கத்துக்கணும், அதை கடந்து போக கத்துக்கணும், மனம் திறந்துடக்கூடாது. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. இந்த 12 இயர்ஸ்ல நீங்க கத்துக்கிட்ட சில முக்கியமான லெசன்ஸ், இட் கேன் பி வெரி டெக்னிக்கல் ஆர் ஒரு லைஃப் லெசனா கூட இருக்கலாம். இது ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் டைரக்டர் அண்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட்செல்ஃப். கத்துக்கிட்ட விஷயம்னா பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம ஒரு ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பணத்தை போடும். ஓகே, இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம டைம் தான். டைமை போட்டு பொறுமையா நம்ம வெயிட் பண்ணணும். என்னோட வந்த புதுசுல பைத்தியக்காரத்தனமா சுத்தினேன். இந்த எனக்கு ஆட் ஏஜென்சி கூட என்னன்னு தெரியாது, இதான் சினிமா கம்பெனின்னு கூட தெரியாம எனக்கு யாருமே அந்த டைம்ல சப்போர்ட்லாம் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான் சினிமால, விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு சினிமால இருக்கிறான்னு வச்சுட்டு வந்தேன். அவன் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்தான். ஸோ அந்த சூழ்நிலை சினிமா கம்பெனி இங்க தாண்டா இருக்கு, வடபழனி தாண்டா இருக்கு, ட்ரை பண்றான்னு சொல்லி சொன்ன காலம். அப்போ எனக்கு என்னன்னு தெரியாம குருட்டுத்தனமா எல்லா ஆஃபீஸும் ஏறாங்க. என்னோட போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு சிரிப்பாங்க, எங்க இப்படி நடிச்சு காட்டுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு புரியாது. ஸோ நம்மளை வச்சு என்கரேஜ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயங்கள்ல வந்து இப்படி எது அதுல வந்து ஒரு பாடம் கத்து கொடுச்சு. எது சினிமா, எது ஆட் ஏஜென்சி, எது இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. செகண்ட் திங், கேரக்டர் எப்படி இருக்கணும், சினிமால என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்டிங்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லெசன் இருக்கு. நீ அதை கத்துக்கிட்டீனாதான், அதை கத்துக்கதான் அது ஒரு நாள் உனக்கு அது வந்து உன்னை பார்த்து உனக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ அது முடியும். சினிமான்றது பெரிய கடல், நீ நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருக்கும். ஸோ லேர்னிங் ப்ராசஸ் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா சினிமால லேர்னிங் இல்லாம உள்ள வந்து சாதிச்சாங்கன்றதுலாம் யாருமே கிடையாது. அப்படி இருந்து நீங்க படம் போட்டு பணம் எடுத்தாலும் கதைக்காக ஒரு படம் ஓடி இருக்கும், அதுக்கப்புறம் அவன் டிராவல் பண்ணுவான்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ சினிமால வந்து நான் கத்துக்கிட்டது வந்து சினிமா முடிச்சா லேர்ன் பண்ணணும், டைம் வந்து பொறுமையா இருக்கணும், பேஷண்ட் பொறுமை, இது ரெண்டும் நான் கத்துக்கிட்டேன். நீங்க நடுவில் ஒண்ணு சொன்னீங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது நமக்கு தெரியணும்ட்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாக்குறவங்க நிறைய பேருக்கு சுத்தமா ஐடியா இருக்காது நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு. யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அதாவது ஒரு 2-3 விஷயங்கள், இந்த மாதிரி இந்தவங்க கிட்ட எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு டைரக்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ரொம்ப பேசுவோம், சார் நான் அப்படி சார், நான் இப்படி சார், எனக்கு இந்த சார், ஃபிட்னஸ் தெரிஞ்சு அது சார், என்னதான் சொன்னா அவங்க காதுல கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துலதான் உன்னை வச்சிருப்பாங்க. நான் ஒரு ஆக்டரா இருந்து இப்ப ராவணக்கோட்டுன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன லிசன் பண்றாங்க, நான் சொல்றதை கேட்கறாங்க. நீ என்னைக்கு உன்னை அச்சீவ் பண்ணி நீ மேல வரியோ, நீ உன்னோட அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க இதை லிசன் பண்ணுவாங்க. ஸோ அதனால பொறுமையா இரு. ஆனா உன்னோட விஷயத்துல நீ பண்ணிக்கிட்டே இரு, அவங்க ஒரு காலம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுதான்.
ஸோ நீங்க இந்த 12 இயர்ஸ்ல வந்து நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் மோர் தென் நான் சொன்ன லிஸ்டே வந்து ஒரு 7-8 படம் வந்துருச்சு. ஸோ நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. அந்த ஹோல் இதுல வந்து உங்களுக்கு சில படங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் டு யர் ஹார்ட்டா இருக்கும். அந்த செட்ல இல்லைன்னா அங்க நீங்க கத்துக்கிட்ட சில விஷயங்கள், ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுத்த விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? லைக் 1 or 2 கேரக்டர்ஸ் ஆர் 1 or 2 செட்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் ராவணக்கூட்டம் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து கத்துக்கிட்டது, அதாவது நடிச்ச படம் நடிச்சு ரிலீஸ் ஆனது ஒண்ணு, நடிச்சு ரிலீஸ் ஆகாதது சில இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அனுபவம்னா இரண்டாம் உலகம் படம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிச்சு. ஃபர்ஸ்ட் சினிமானா என்னன்னு தெரியாத காலகட்டத்துல ஒரு ஷார்ட் பிலிம், எழுத்துப்பிள்ளைன்னு ஒரு ஷார்ட் பிலிம் மட்டும் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம நடிக்கிறதுல நடிப்புன்னு நினைச்சுட்டு தான் சினிமாக்குள்ள போனேன். நம்ம நடிக்கிறோம் போல இருக்கு, சூப்பரா பண்றோம் போல இருக்குன்னு நினைச்சுட்டேன். பட் அந்த படத்தை இப்ப நான் பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பேன். ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல இருந்து நடிப்புனா என்னன்னு, ஏன்னா என்ன என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே நீ பண்றது தவறா ரைட்டான்னு எனக்கு சொல்றது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உள்ள பசங்க எல்லாம் பிளஸ்ட் ஆக்சுவலா. நான் இருக்கிற எப்போ இந்த யூடியூபோட இந்த புரிதலோ இல்லை யூடியூப் வந்து இந்த மீடியாவோ ஃபேஸ்புக்கோ இதுல இந்த ரீல்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ நம்ம செய்யறதா கரெக்ட்னு நினைச்சிட்டு நம்ம முட்டாள்தனமா ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சுத்திட்டு இருந்தேன். அப்போ இரண்டாம் உலகம் படம் எனக்கு கிடைச்சு, அதுல ஃபர்ஸ்ட் சீனு ஃபர்ஸ்ட் இதே பூசணி உடைச்சு எனக்கு தான் ஷார்ட்டே வைக்கிறாங்க. அனுஷ்கா கூட காம்பினேஷன் தான். நான் ஒரு ஜெயில உட்காந்துருக்கேன், அனுஷ்கா வந்து தொட்டுட்டு போலீஸ்ல சண்டை போடுறாங்க. ஸோ அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, அந்த ஒரு செகண்ட்ல அவர் என்ன டைரக்டர் எப்படி நினைச்சாருன்னு தெரியல. ஆனா படத்துல ட்ரால் பண்ண வச்சு ஒரு 2-3 சீன் அதனால இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஒதுக்க வச்சிட்டாரு. வந்து எனக்கான புரிதல் இல்லை, சினிமா பத்தின புரிதல் இல்லைன்றது வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் நான் வந்து அதை உணர்ந்தேன். நான் டேரக்டர் மேல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான ஒரு டேரக்டர் வந்து இவனுக்கு நடிக்க தெரியுமா நடிக்க தெரியலையா, கேமராமேன் எப்படி இருக்கான்னு அவர் மானிட்டர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதை மேபி அவருக்கு தெரிஞ்சிருந்து என் சீனஸ் எடுத்திருக்கலான்றது நான் நினைக்கிறேன். அது ஒரு பாடம் எனக்கு கத்துக்கிட்டுச்சு. அதான் என்ன சொல்றது, என்னால முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நான் இப்ப நான் ஒரு சொல்லல, ஒருத்தவங்கள்ட்ட நான் போய் சொல்லணும், நான் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருந்தேன்ல, அது வந்து நீ எண்ணங்கள் உன் எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து நிஜமா மாறும்ல. நீ நினைக்கிற விஷயம் அது ராவணக்கூடத்துல நடந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம உணர்றோம்ல, அது வந்து அங்க நடந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா இயற்கை எனக்கு கொண்டு வந்துச்சு. எல்லாமே தெரிஞ்சு வந்து யாருமே பிறக்கிறது கிடையாது, எல்லாமே கத்துக்கிறோம். அதனால என்னால முடியாதுன்னு மட்டும் யாரால எல்லாத்தாலையும் முடியும். நம்ம கத்துக்கிறதுலாம் இருக்கு. தவறான புரிதல் இருந்து சீரியல்ல இருந்தா சினிமால வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தவறான புரிதல் இருந்து, பிக் ஸ்கிரீனா இருந்தானே ஸ்மால் ஸ்கிரீனா இருந்தானே எங்க இருந்தா ட்ரை பண்ணுவாங்க, அப்படி போனதுதான் அது ப்ராம்ப்டிங். இன்னொரு விஷயம் என்ன, ஒரு நாளைக்கு 8 சீன் பண்ணுவாங்க. நீங்க டேல இருந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க கேமரால இருக்க நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, என்ன விஷயம் பண்றீங்கன்னு ஈஸியா தெரிஞ்சு. நீங்க படத்துல ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஸ்கிரிப்ட சொல்லுவான், நீ போய் நடிக்கணும். சரிங்களா, 5 நிமிஷம் சொல்லுவாங்க, நம்ம ஸ்கிரிப்ட போய் நடிக்கணும். இதுதான் சீரியல்ல இருக்கும். பிக் ஸ்கிரீன்ல ஸ்மால் ஸ்கிரீன்லாம் கிடையாது ப்ரோ. எந்த ஆக்டர் வேணா எங்க வேணா நடிக்க வைக்கலாம். இது வந்து எதனால அது ஏற்பட்டுச்சுன்னா, சீரியலா இதான் அப்படின்னு ஒரு, ஏன்னா ஒரு மாசானா ஒரு 30,000 40,000 உங்களுக்கு மாசான சம்பளம் வந்துடும். கம்ஃபர்டான ஒரு ஜோனு. யோசிப்போம்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம குடும்பம் பாதிக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிப்போம். சரிங்களா, நம்ம எவ்வளவுனா படுக்காம சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு நான் என்ன கேரக்டர் நடிச்சேன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. ஆரம்பத்துல கூப்பிட்டாங்க, ரிஹர்சல் வச்சாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 20 பக்கம் டயலாக்ல 10 பக்கம் டயலாக்ல 5 பக்கம் டயலாக் கொடுத்து பேச சொல்லுவாங்க.